ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்ஜினியர், எம்சிஏ, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு நான் ஒரு 100% ஒர்க்கிங் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் தான் டெமோ பண்ணி காட்ட போகிறேன். இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பிரஸ்ட் கேன்சர் டிடெக்ஷன் யூசிங் டீப் லேர்னிங். இந்த ப்ராஜெக்ட் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா பைத்தான், டீப் லேர்னிங், ஃப்ளாக், HTML, CSS யூஸ் பண்ணி தான் இந்த டெவலப் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சோர்ஸ் கோட் வேணும் அப்படின்னா ப்ராஜெக்ட்னு கமெண்ட் பண்ணுங்க, நானே சோர்ஸ் கோட் டேரெக்டாக உங்களுக்கு அனுப்பி விட்டுறேன், ரிப்ளை பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏஎன்ஏ மிஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட்ஸ் தான் ரொம்ப டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்ம நவலம் டெக் சொல்யூஷன்லேயே அது ரிலேட்டடாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கும் அது மாதிரி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு டைப் பண்ணி போடுங்க, உங்களுக்கு நாங்களே டேரெக்டாக ரீச் பண்ணுவோம். அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராம் பேஜில் அவைலபிளாக இருக்கும், அதில் டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராஜெக்ட் உங்கள் ரெக்யர்மெண்ட்ஸ் ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ ஓகே, நம்ம இந்த ப்ராஜெக்ட் இப்போ வருவோம். இது வந்து பிரஸ்ட் கேன்சர் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட். என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு HTML, CSS அதை வச்சு தான் யூஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்டை பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துருவோம். ஓகே, இதுதான் நம்மளோட பிரஸ்ட் கேன்சர் டிடெக்ஷனோட சோர்ஸ் கோடு. இது வந்து பைத்தான் கோடு, ஃப்ளாக் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக பைத்தான் கோடு. index.html வந்து HTML கோடு. இதுலேயே நான் CSSும் டைப் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்மளோட டேட்டா செட்ஸ், பிகன் ஆர் மெலகண்ட். பிகன் அப்படின்னா கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்கிறது, கேன்சர் இல்லைன்னு அர்த்தம். மெலகண்ட்னா கேன்சர் இருக்குது, டியூமர்ஸ் இருக்கா, டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது அந்த இமேஜஸ். ஓகேவா, இது வந்து ஒரு ஃபுல் டேட்டா செட் யூஸ் பண்ணி தான் நான் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் டியூமர்ஸோட இமேஜஸ், மெலகண்ட் பிகனோட இமேஜஸ். ஸோ ஓகே, உங்களுக்கு கோடிங் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போ எப்படி ரன் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஜஸ்ட்டு டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, பைத்தான் app.py கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட் ரன் ஆகும். இந்த URL காட்டுதல் HTTP-ன்றதுக்குள்ள இதை காப்பி பண்ணி ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் அந்த URL வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னோடனே நம்மளுக்கு ப்ராஜெக்டோட டெமோ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரௌஸ் ஃபைல் நான் கொடுத்து இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்காக ப்ரௌஸ் ஃபைல் கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் வந்து பிகனில் இருக்கேன். பிகன்னா கேன்சர் இல்லைன்னு அர்த்தம், அதாவது நீங்கள் யூஆர் சேஃப். ஓகே, இந்த இதில் என்ன அவுட்புட் காட்டுது அப்படின்னா இந்த இடத்துல இமேஜ் காட்டும், இந்த இடத்துல ஃபைல் அப்லோடு இருக்கும், கீழே அந்த ஃபைலோட நேம்ஸ், அந்த ஃபைலோட டைமென்ஷன், ஃபைல் சைஸ், இது என்ன ஃபார்மேட்டு, ஸ்டேட்டஸ் என்னென்னா பிகனில் இருக்குது. ஸோ பிகன்றது இந்த இடத்துல அக்யூரேட்டாக காட்டிடும். So the model indicates that tissue sample appears non-cancers. Regular monitoring is recommended. ஸோ இதில் கேன்சர் இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மேல்கன் ட்ரை பண்ணுவோம். ஜஸ்ட் ப்ரௌஸ் ஃபைல் கொடுத்துட்டு மேல்கனில் ஒரு இமேஜை நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, இது வந்து மேல்கன் ஃபைலு. இப்போ நான் உங்களுக்கு வந்து திஸ் மாடல் இண்டிகேட்ஸ் டிஷ்யூ சாம்பிள் மேபி கேன்சர்ஸ், ப்ளீஸ் கன்சல்ட் ஸ்பெஷலிஸ்ட் இமிடியட்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது. ப்ரிடிக்டட் கிளாஸு, ரா ப்ராபபிலிட்டி, ஓகேவா, எத்தனை பெர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு காட்டும். ஓகேவா, இதுதான் நம்மளோட ப்ராஜெக்டோட டெமோ. இந்த ப்ராஜெக்ட் பிரஸ்ட் கேன்சர் டிடெக்ஷன்றது இப்படி தான் டிடெக்ட் பண்ணுறது. ஜஸ்ட் இது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மட்டும்தான் டெவலப் பண்ணது, நாட் ஃபார் ஹாஸ்பிட்டலைஸ். உங்களுக்கு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு போடுங்க, கமெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுங்க. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் தேவைப்படுது, சோர்ஸ் கோட் வேணும், இது மட்டும் இல்லாமல் டீப் லேர்னிங், மிஷின் லேர்னிங், வெப் டெவலப்மெண்ட், பைத்தான் ரிலேட்டடாக என்ன ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னாலுமே நம்ம நவலம் டெக் சொல்யூஷன் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் கமெண்ட்லேயே நீங்கள் கேட்கலாம்,
உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராஜெக்ட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் நாலம் டெக் சொல்யூஷன் இருக்கும். அதை நீங்கள் டைப் பண்ணி அதில் நீங்கள் டிஎம் பண்ணாவே நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே, இதுதான் இந்த ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் பிசிஏ எம்சிஏ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது மட்டும் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மட்டும் இல்லை, ஒருவேளை உங்களுக்கு ஐடி கம்பெனியில் பிளேஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இது, நான் ப்ராஜெக்ட் பண்ணி நான் டெமோ காட்டணும் அப்படின்றவங்க கூட இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை வீடியோ. தேங்க்யூ. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ப்ராஜெக்டில் கொடுக்கணும். இல்லை நிறைய ப்ராஜெக்ட் நான் அப்லோட் பண்ணணுன்னா உங்கள் சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.